நம்முடைய உள்ளம் 3 நபர்கள் மீது தான் சாய்ந்திருக்க வேண்டும். அல்லாஹின் மீது அல்லது ரசூலின் மீது, அவர்களுடைய நாயிபகளான அஹலுல்லாக்கள். இதற்குத்தான் இஅ்திமாத் அல ஷேக் என்பதாக சொல்வார். இஅ்திகாத், இஅ்திமாத். தரீகத்திலே நுழைவதற்கு முன்னால் 4 ஷரத்துகள், தரீகத்தில் பிரவேசித்த பிறகு 4 ஷரத்துகள் என்பதாக நமது ஷேக் நாயகம் ஞாபகப்படுத்துவார். அப்பொழுதுதான் சுலூக்கில் நமக்கு தரக்கையாத், முன்னேற்றம். இல்லாவிட்டால் இருந்த இடத்தில் தான் இருக்கலாம், இருந்த இடத்தில் தான் இருக்கலாம், அனுபவிக்க முடியாது. பானைக்கு சீஸ் என்பதாக சொல்லுவாங்க, பரத்தனைக்கு சீஸ். இது பெறக்கூடிய ஒரு வசு, பழங்கக்கூடிய ஒரு வசு. போல்னேக்கு சீஸ்னு பேசக்கூடிய வசு அல்ல.